ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்கா. முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் கடுமையாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று ஈரானுடைய முக்கிய அணு தளங்கள் மீது தற்பொழுது தாக்குதலை நடத்தியுள்ளதாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக அதாவது இஸ்வாகன், நட்டான்ஸ் மற்றும் அபிபியாபாத் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அணு தளங்களில் அணு ஆயுத மற்றும் அணு உலை தளங்களில் தற்பொழுது பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்படும் நிலையில் அந்த பகுதியை முற்றிலுமாக காலி செய்துள்ளதாகவும் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்காவுடைய அரசாங்கம் 3 தளத்திலுமே தற்பொழுது தொடர்ந்து தாக்குதலில் நடத்தி வருகிறது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் ஈரான் அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக நாத்தஸ் மற்றும் இஸ்பாகன் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அணு தளங்கள் அனைத்துமே முற்றிலுமாக தகர்க்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அப்பகுதியினுடைய டெபுட்டி ஆளுநராக இருக்கக்கூடிய அக்பர் சலேஹி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சற்று நேரத்திற்கு முன்னதாக அமெரிக்காவுடைய விமானப்படையினுடைய விமானங்கள் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது எனவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர்கள் முழுமையான ஒரு தாக்குதலில் ஈரானுக்கு எதிராக தொடங்கியிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்போது ஈரான் அதிகாரிகள் முன்வைத்து வருகிறார்கள். மேலும் அந்த நாட்டினுடைய ஈரான் ஊடகங்களும் இதனை உறுதிப்படுத்தி அதனுடைய காட்சிகளையும் தற்பொழுது வெளியிட்டுள்ளதையும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அணு தளங்களை குறிவைத்து அமெரிக்காவுடைய படைகள் தற்பொழுது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் மீதான ஒரு தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. மிகவும் ஒரு மோசமான ஒரு தாக்குதலை தொடங்கியிருப்பதாகவும் ஈரானுடைய நாட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை அந்த நாட்டு அரசாங்கமான தெரிவித்திருக்கிறது. இன்று அது சற்று சில 3 மணி நேரங்களுக்கு முன்னதாகவே இந்த தாக்குதல் என்பது கடுமையான ஒரு தாக்குதலாக இருப்பதாகவும் அதுக்கான எதிர்வினை தாக்குதல் என்பது ஈரான் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்போது ஈரானுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு பல்வேறு ஆலோசனையில் அந்நாட்டினுடைய தலைவரான கமேனி ஈடுபட்டுள்ளார் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அமெரிக்காவுடைய அதிபர் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அவரும் ஒரு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் அது தொடர்பான அறிவிப்புகளை அமெரிக்கா கூடிய விரைவில் வெளியிடும் என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைத்துள்ளது. ஸ்ரீராம், விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.